do with your mobile. Bringen Sie Ihre Aktivitäten in eine Reihen folge. அது வந்து ஒரு ஆர்டர் வைஸாக நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்னா நீங்கள் ஃபோனில் என்ன பண்ணுறீங்க அடிக்கடி. மஞ்ச்மால்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க. ஜெல்டன்னா ரொம்ப ரேரா. நீனா நெவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், so ich schreibe oft Nachrichten. Ich schreibe oft Nachrichten. இல்லைன்னா ich telefoniere oft. Manchmal ich sehe manchmal Videos. இல்லை ich benutze manchmal soziale Medien. Ich spiele selten Spiele. Ich mache selten online shopping. Neverக்கு வந்து ich lese nie Bücher of them handy. புக் படிக்க மாட்டேன் புக்ஸ் அப்படின்னு. Never. I will never read the books in the mobile. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க. ஆஃபன், மஞ்ச்மால், செல்டன், நெவருக்கு என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஓகே மேம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இது எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது பார்த்து எழுதுங்க, யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? இங்க இருக்கிற இது மட்டும்தான் நீங்க மாத்துவீங்க. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாமா மேம்? எடுத்துக்கோங்க. ஓகே மேம். So ich benutze mein Handy oft Nachrichten zu schreiben. I often use my handy to write the messages. Illa manchmal schaue ich Videos oder Serien. Sometimes I will watch videos or series. Selten kaufe ich online ein. Sometimes I'm very rarely. Selten rara I will do online shopping. Ich spiele nie online. I will never play ஆன்லைன். சரிங்களா? அடுத்தது, so wie heißt das in ihrer Sprache? ஸோ உங்க லாங்குவேஜ்ல இது இந்த சென்டென்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல எழுதலாம். ஸோ டு போஸ்ட், ஏதாவது போஸ்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா? என்ன சொல்றது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போஸ்ட் பண்ணுறது தான். ஸோ போஸ்டர்ஸ் டூ மஞ்ச்மால் எட் வர்ஸ். ஸோ நீ எதாவது போஸ்ட் பண்ணுவியா சம்டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன, டூ யூ எவர் போஸ்ட் சம்திங் அப்படின்னு கேட்குது. பிளாகட் er bloggt über seine Reise. So he blogs about his travel பத்தி blog எழுதி போடுவாங்க அப்படின்னு. Du kannst die Datei downloaden. You can download the file. Datei na file. Ich habe Ihnen die Informationen gemailt. I mailed you the information. ஸோ சில சென்டென்ஸ் எல்லாம் ஜெர்மன்ல பெருசா இருக்கு, நம்மளது சின்னதா இருக்கு இல்லைங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் அப்படியே கேட்கலாம். போஸ்டர்ஸ் டு மஞ்ச்மால் எட் வர்ஸ், நீ எதாவது போஸ்ட் பண்ணுவியான்னா 9 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
அப்படின்னு கேட்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேம். ம். ஒன்றும் பண்ணுறீங்க? பண்ணிட்டீங்களா? ஆமாம். கம்மியாக இருக்குதுங்க மேம். அது அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் வரலையாம்மா கரண்ட்? வந்துச்சுங்க. வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குமா, டிம்மா ஓகே ஓகே ஓகே. நீங்க அப்புறமா கூட எழுதிக்கங்க, நோ ப்ராப்ளம். ஓகே மேம். So what is better? What is better? Was A and Z often photos beschreiben Sie? So இங்க என்ன பாக்குறீங்க ரெண்டு பிக்சர்லயும்? Of photo are sieht man. So என்ன இருக்கு இதுல? Uhr, watch und smartwatch. Of photo are sieht man Uhr und smartwatch. So photo B-ல என்ன பாக்குறீங்க? Of இப்படி இதே ஃபார்மேட்ல நீங்க எழுதணும். Of photo B sieht man லேப்டாப். so laptop und tablet. So அதே மாதிரி of photo sieht man. so நீங்க எந்த போட்டோ பார்த்து நீங்க சொன்னாலும் of photo அப்படின்னு சொல்லலாம். sieht man, so one can see. என்ன இருக்கு? Bücher, books இல்லைங்களா? Bücher und E-book. சரிங்களா? சோ இப்ப வந்து இந்த ஆடியோ ப்ளே பண்றேன். எந்த போட்டோ அப்படின்னு மேட்ச் பண்ணணும். Eins. Das sind aber viele Laptops hier. Da weiß man ja gar nicht, was man nehmen soll. Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop. Und praktischer ist es auch. Findest du? Auf dem Laptop kann man aber besser schreiben. Und der Bildschirm ist größer. Aber ein Laptop kostet mehr als ein Tablet. Tablets sind billiger als Laptops. Das stimmt. Aber ich arbeite lieber mit einem Laptop. Also ich glaube, der hier ist gut. Wo ist denn hier ein Verkäufer? Ah, hallo. Entschuldigung. இது என்ன பிக்சர்? A B C ல எதுமா? பே மேம். ஆஃப் போட்டோ பி பே சைட் மேன் லேப்டாப் und டேப்லெட். ஓகே. இது 1 ன்னு போட்டுக்கோங்க. ஓகே மேம். ஓகே. 2. Warum willst du denn noch in den Buchladen? Hast du keinen E-Book-Reader? Nee, habe ich nicht. Ich weiß, E-Books sind praktischer als Bücher, aber ich mag Bücher lieber. Hast du es denn schon mal ausprobiert? Ich habe seit einem Jahr einen E-Book-Reader und finde ihn super. Aber viele E-Books sind doch auch nicht billiger als Bücher. Das stimmt, neue Bücher nicht. Aber es gibt viel kostenlos oder ganz billig. Und nachts lesen ist viel angenehmer. Man braucht keine Lampe und stört niemanden. Vielleicht probiere ich es mal aus. Kannst du mir deinen E-Book-Reader mal leihen? Dann... சே மேம். சரி. 3. Was wünschst du dir eigentlich zum Geburtstag? Vielleicht eine Uhr. Meine gefällt mir nicht mehr. Aber dann eine Smartwatch, oder? Die kann viel mehr als eine Uhr. Du meinst beim Sport und so?
Nein, nicht nur. Da bekommst du Nachrichten und hast auch andere Apps drauf. Das ist fast wie ein Tablet, nur viel, viel kleiner. Sind Smartwatches nicht super teuer? Nein, die sind nicht unbedingt teurer. Komm, wir schauen mal im Internet nach. Vielleicht gefällt dir da was. மேம் ஓகே. இப்போ என்ன பண்ணா இதை ஃபில் பண்ணும். இங்க ஆல்ரெடி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த பிளாங்க்ல வருதுன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணும். Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop. Und praktischer ist es auch. Findest du? Auf dem Laptop kann man aber besser schreiben. Und der Bildschirm ist größer. Aber ein Laptop kostet mehr als ein Tablet. Tablets sind billiger als Laptops. Das stimmt. Aber ich arbeite lieber mit einem Laptop. எழுதிட்டீங்களா? నాకు einmal bitte, ma'am. Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop. Und praktischer ist es auch. Findest du? Auf dem Laptop kann man aber besser schreiben. Und der Bildschirm ist größer. Aber ein Laptop kostet mehr als ein Tablet. Tablets sind billiger als Laptops. Das stimmt. Aber ich arbeite lieber mit einem Laptop. கம்ப்ளீட் பண்ணீங்களா? பிராக்டிஷர் விட்டுட்டீங்களா? இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க. Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop. Und praktischer ist es auch. Findest du? Auf dem Laptop kann man aber besser schreiben. Und der Bildschirm ist größer. Aber ein Laptop kostet mehr als ein Tablet. Tablets sind billiger als Laptops. Das stimmt. Aber ich arbeite lieber mit einem Laptop. Practitioner, ma'am. ஒண்ணுதான் கண்டுபிடிச்சீங்களா? ஃபுல்லா கண்டுபிடிக்கணுமாங்க மேம்? ஆமா. சரிங்க. யூசர் வந்துச்சு மேம். எல்லா வேர்ட்ஸும் வந்துச்சு. மறுபடியும் ப்ளே பண்ண பாருங்க. Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop. Und praktischer ist es auch. Findest du? இது வரைக்கும் டைப் பண்ணிட்டீங்கல்ல. Kauf doch ein Tablet. Das ist viel leichter als ein Laptop und praktischer. இல்லைங்களா? ஆமா. இப்ப அடுத்தது findest du auf dem Laptop kann man aber Auf dem Laptop kann man aber besser schreiben. besser schreiben. அடுத்தது. Und der Bildschirm ist größer. Und der Bildschirm ist größer. größer. ஆமா. Aber ein Laptop kostet mehr als ein Tablet. mehr. Tablets sind billiger als Laptops. Billiger, Mann. Billiger. Das stimmt. Aber ich arbeite lieber mit einem Laptop. Lieber. Lieber. Okay. Leichter. Praktischer. இங்க வந்து besser. Fourth one grosser.
இப்போ கரெக்டா பண்ணிட்டீங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பேரிட்டிவ், ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் அது தெரியும் இல்லைங்களா? கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் தெரியுமா? பில்லிக், பில்லிக்னா சீப், பில்லிகர்னா சீப்பர். க்ரோஸ்னா பிக், க்ரோசர் அப்படின்னா பிக்கர். டாயர் எக்ஸ்பென்சிவ், டாயரர் மோர் எக்ஸ்பென்சிவ். குட் பெசர், குட் பெட்டர். கேன் லேபர். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல சரியா வராது, லைக் அப்படின்னு வரும். சரி, ஃபீல் மேர், மோர் மச் மோர் அப்படின்னு சொல்வீங்களா, அதுதான். ஸோ கம்பேர் பண்றது இது. ஃபார் எக்ஸாம்பிள் காஃப் டாக் அண்ட் டேப்லெட், திஸ் இஸ் லைட்டர் அல்ஸ் அண்ட் லேப்டாப். ஸோ லேப்டாப்பை விட லைட்டா இருக்கும், லைட்டர் தென் த லேப்டாப். ப்ராக்டிஷர்னா கன்வீனியன்ட், மோர் கன்வீனியன்ட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இஆர் 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 இங்கே ஆர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஒன்றுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது. புரிஞ்சுதா? என்ன பாருங்க, அல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பேரிசனுக்கு. So இப்போ tablet is to practitioner as the laptop. So tablet is more practical than the laptop. இது ஒரு லேப்டாப்போட டேப்லெட் கம்பேர் பண்ணும்போது டேப்லெட் வந்து நல்லா இருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது நம்ம அல்ஸ் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் பண்ணும்போது அல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராக்டிஷருக்கு இஆர் வந்து ஆட் ஆயிடும். மோர் ப்ராக்டிக்கலுக்கு ப்ராக்டிஷர். சரிங்களா? என்னம்மா புரிஞ்சுதா இல்லையாம்மா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். இப்போ ஒன்னுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமா மேம். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷில் கம்பேரிட்டிவ் ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க, கிராமர் கம்பேரிசன். அந்த கம்பேரிசனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? இப்போ பிக்னு இருக்கு, இன்னும் கம்பேர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? பிக்கர். சூப்பர்லேட்டிவ் வந்து பிக்கெஸ்ட். தெரியுமா இது? பிக், பிக்கர், பிக்கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தெரியுமா இல்லையா? இல்ல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இது ஏன் இது பண்றீங்க? புரியுதுங்கம்மா. இங்க பாருங்க, என்ன சொல்றது? சரி, இது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு, உங்களுக்கு புரியுற மாதிரி ரெடி பண்ணிட்டு, ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இதுல ஒன்று விட்டுட்டேன் நான், அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெசன் ஓகே. நேற்று ஃபர்ஸ்ட் லெசன்ல மாடல் வேர்ப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? உன்னை இப்ப அதை எடுக்க சொன்னா யாரு? இத பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன்ல முசென், கானன், ஓலன், டுர்ஃபன், ஜாலன் இருக்கு இல்லைங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல. இது வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, கேர்னனுக்கு என்ன சொல்லணும்? முடியும், உங்களால முடியும், முடிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கேர்னன் யூஸ் பண்ணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல கேர்னன், பாஸ்ட் டென்ஸ்ல வந்து கர்டன், டி ஆட் ஆகும்.
சரிங்களா? ஸோ ஈஷ் கான்டாக்ட் கெஸ்ட் நிஷ்ட் காமன். நேத்து என்னால வர முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஈஷ் கான்டாக்ட் கெஸ்ட் நிஷ்ட் காமன். ஓகேங்களா? இது ஒருவேளை இந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? இஷ் பின் கெஸ்டன் நிஷ்ட் கெகாமன். மாடல் வேர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல இந்த பேட்டர்ன்ல சொல்லணும். ஒருவேளை மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலைன்னா இந்த பேட்டர்ன் வரும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரெண்டுமே போட்டிருக்கேன். நான் நேத்து நான் வரலன்னு சொல்றதுக்கும் வர முடியலன்னு சொல்றதுக்கும் சொல்றேன் நான். சரிங்களா? மோஸ்டா எல்லாத்துக்கும் பேசும்போதும் சரி எல்லாத்துக்கும் சரி மாடல் வேர்ப்ஸ் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம், ரெண்டுமே சேம் மீனிங் தான். சோ இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ எல்லாத்துலயும் நான் எடுத்து வச்சிருக்கேன். டெய்லி ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ஓகேவா? Ich konnte gestern nicht kommen. Ich bin gestern nicht gekommen. அதே மாதிரி ich konnte Deutsch sprechen. I could speak German. Ich habe Deutsch gesprochen. நான் பேசினேன். Ich konnte das nicht verstehen. Ich habe das nicht verstanden. மாடல் verb இருந்தா சென்டென்ஸ் இப்படி இருக்கும், அது இல்லைன்னா இப்படி இருக்கும்னு சொல்றதுக்காக கம்பேர் பண்றதுக்கு நான் எழுதியிருக்கேன் இங்க. சரிங்களா? சோ இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறோம். நீங்க வந்து இது கிராமரா படிக்காம நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க. இஷ் கான்டென்ட் நிஷ்ட் ஆர்பைட்டன். என்னால வேலை செய்ய முடியல. என்னமா? இதெல்லாம் கிளியரா தெரியலைங்க மேம். தெரியலையா? வேலை பெருசு பண்ணா தெரியும் நினைக்கிறேன். மேம் இது பிரிண்ட் எடுத்துக்கலாமா மேம்? இது வந்து நிறைய நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஃபுல்லாவே நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் தான் நான். சரி நான் பாக்குறேன் உங்களுக்கு அனுப்புறதுக்கு. இப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரியுது மேம். சோ நான் இது பிரிண்ட் எடுத்து அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி வந்து டெய்லி ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? சோ நான் உங்களுக்கு எப்படியும் அனுப்ப போறேன் இல்லீங்களா? பார்க்கலாம். இப்ப டெய்லி 5 சென்டென்ஸ் மட்டும் நம்ம கத்துக்கலாம். இது ஓகே மேம், நல்லா சொல்ற மெத்தட். ஓகே, இப்போ டெய்லி இந்த 5 சென்டென்ஸ் வந்து நாளைக்கு நீங்க சொல்லணும். ஓகேவா? சோ ich bin zu Hause. Ich koche Essen. Ich trinke Kaffee. Ich sehe Fernsehen. Ich bin müde. இந்த 5 சென்டென்ஸ் படிச்சுட்டு நாளைக்கு சொல்ல பேச முடியுமா இல்லையா? எஸ் மேம். அப்பனா இது என்ன பண்ணனும்னா டெய்லி 5 சென்டென்ஸ். ஃப்ரைடே வந்தா ரிவிஷன். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ இந்த ஃப்ரைடே நாளையில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ஃப்ரைடே ஃபுல்லா எல்லாத்தையும் பேசணும். நீங்க எல்லா வேர்ட்ஸும் சொல்லணும். ஓகே மேம். ஸோ இது எப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ, நான் வீட்ல இருக்கேன்னு இப்போ மரியா கேட்டாங்கன்னா கூட மணி என்ன சொல்லலாம்? நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் குக் பண்றேன் அப்படின்னா இஷ் காக்கே எஸ்என் சமையல் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், நான் டிவி பாக்குறேன், நான் டயர்டா இருக்கேன், இதெல்லாம் ஈஸியா சொல்லலாம் இல்லைங்களா? டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தானே இதெல்லாம். என்ன ஜோ உங்களுக்கு புரியுது இல்ல ஜோ? இருக்கீங்களா? புரியுது மேம். இஸ் டெஸ்ட் மேம். புரியல. இஸ் டெஸ்ட் மேம். இஸ் ஃபர்ஸ்ட் ஹே.
இஷ் ஃபர்ஸ்ட் ஏ First அப்படின்னா ஐ A. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே First A. ஓகே. ஸோ நான் அதான் நாளைக்கு நம்ம இதை பேசுவோம் சரிங்களா? அந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு வார்த்தை ஒரு 5 சென்டென்ஸ் படிச்சுட்டு நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ படிச்சுட்டு பேச ஆரம்பிக்கணும். Is Koke or Kokewa, ma'am? Is Koke is that? Is Koke. It's been zoo house. It's been Koke. It's Koke. நீங்க இருங்க நீங்க வந்து ஷார்ட்டா ஃபாஸ்டா பண்ணணும்னு பாக்குறீங்க. இஷ் பின் ஜூ ஹவுஸே. இஷ் கோகே எசன். இஷ் trinke Kaffee. Ich sehe Fernsehen. Ich bin müde. சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது பண்ணா இப்போ ich trinke காஃபிக்கு பதிலா ich trinke Milch. Ich trinke Tee. Wasser. Ich trinke Saft. அந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்க படிச்சீங்கன்னா அது டிஃபரெண்டா யூஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ இதை படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த கம்பேரிசன் அதை எப்படி இன்னும் ஈஸியாக சொல்லி கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே மேம். சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கிலீஷில் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு செக் பண்ணுங்க. ஓகே மேம். கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். சரியா? ஓகே மேம். ஓகே. அப்போ நாளைக்கு பார்க்கலாம். Cheers.